பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி பக்கா ஸ்கெட்ச். களமிறங்கும் திருச்சி சிவா, ராதாகிருஷ்ணனுக்கு டஃப். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணம் காட்டி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது முதல் அடுத்து குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் யார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பாஜகவின் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் இருந்து 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றியவர். தமிழ்நாட்டில் பாஜகவும் திமுகவும் கீரியும் பாம்புமாக இருக்கும் நிலையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராக விளங்கி வருகிறார். மேலும் கட்சி பாரபட்சமின்றி அனைவரிடமும் நெருங்கி பழகுவார்